Roll number 9. Roll number 9. Hello. Roll number 9. Roll number 27. Roll number 27. Roll number 27. Roll number 9. Roll number 51. Sir. Sir. Roll number 51. Yes, sir. ரோல் நம்பர் கூப்பிட்டா எஸ் நோன்னு ஏதாவது சொல்லுங்கப்பா. உடனே கூப்பிடுறேன். 51. சரி, ஏன் போய் போய் வர நேத்து கிளாஸ்க்கு என்ன பிரச்சனை உனக்கு? கேம்பஸ்குள்ள தானே இருக்கீங்க? ரோல் நம்பர் 9 ஏன் ரெஸ்பாண்டே பண்ண மாட்டேங்கிறாரு? ஆரம்பத்துல இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கிறேன். ரோல் நம்பர் 9 கைண்ட்லி அட்ரஸ். Sir, that is roll number 51 second year. Okay, I know that one. தெரிஞ்சுதான் ஏன் பேசிட்டு இருக்கிறேன். 19 சீரியல் ஆரம்பிக்கிறதுலாம் செகண்ட் இயர்னு எனக்கு தெரியுதா? பாலாஜி, ரோல் நம்பர் 9. பாலாஜி, அந்த பைக்லாம் நல்லா தான்டா இருக்கு. கொஞ்சம் பேசுறா. நான் கூப்பிட்டா வாங்கப்பா லைன்ல. கனகலட்சுமி, ரோல் நம்பர் 27. 27 நான் கத்திக்கிட்டே இருக்கிறேன்மா. வந்ததுல இருந்து உங்களை கூப்பிட்டுட்டு இருக்கேன். யாருமே ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ரோல் நம்பர் 9 பாலாஜி, நீ என்ன மௌன விரதமாப்பா? ஐம்பத்தி ஒன்னு. ஓ 51 சுகாசினி. நீங்க டேஸ் கலரா ஹாஸ்டலரா? இப்ப எல்லாரும் கேம்பஸ்ல தானே இருக்கிறீங்க. Anyone unmute and respond to my question. Pragadishwara Babu, 40. Yes, sir. வரலையா? 19.
John Benrick. Bernick. Yes, sir. John. Okay, thank you for your response. Shall we start or we have to wait for another 5 minutes? Only 12 are attested. Start, sir. Sir, we can start, சொல்லுப்பா sir. 53 சொல்லுப்பா வெங்கடேஷ். Start, sir. ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? Yes, sir. ஸ்கிரீன் தெரியுதா? எத்தனை பேருக்கு நான் அமிச்ச மெயில் வந்துச்சு? Sir, வந்துருச்சு சார். எல்லாருக்கும் வந்துச்சா? Everybody received mail. Shall we start the class? தினேஷ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டுமா? This is roll number 52nd year. I have a network issue. Okay. என்னோட ஸ்கிரீன் இப்படி தான் தெரியுதாப்பா உங்களுக்கும்? Yes, sir. இப்போ எப்படி தெரியுது? ரோல் நம்பர்லாம் உங்க நேம் லிஸ்ட் தெரியுதா? Yes, sir. ஓகே. கோகுல் ஜோதி இருக்கீங்களா கிளாஸ்ல? தினேஷ். ஓகே 53. வெங்கடேஷ். Yes, sir. நான் அம்ச மெயில்ல ஓபன் பண்ணி பாத்தீங்களாப்பா? எத்தனை பிபிடி இருக்கு? Sir, 5 PPT. 5. Yes, sir. 6 இருக்கணுமேப்பா. 5 தான் சார். பார்க்கல நீங்க? 5 தான் சார் PDF. ம்? 5 தான் சார் இருந்துச்சு. கெமிக்கல் ரியாக்ஷன் வித்தவுட் இன்வால்விங், வித் இன்வால்விங், அப்புறம் எனர்ஜி பேலன்ஸ் 2 இருந்துச்சு. நிறைய பேருக்கு வரலன்னு சொன்னாங்களே, எல்லாருக்கும் வந்துருச்சா? சார் கொடுத்த மெயில் ஐடிக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டேனே. சார் ஸ்பேம்ல இருந்துச்சு சார். ஆமா, எங்க இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து உங்க இன்ஸ்டிடியூஷன் வந்ததுன்னா அதுங்க இன்பாக்ஸ்ல வராது. AC.in-ன்றதுனாலே 5 தான்ப்பா இருக்கு. எது மிஸ் பண்ணிட்டேன்? மெட்டீரியல் பேலன்ஸ் வித்தவுட் வித் ரீசைக்கிள் பைபாஸ் பர்ஜிங் மிட்டணும். சார் அனுப்புறேன். ஓகே சொல்லுங்க. ஸ்டார்ட் பண்றதா இருந்தா ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்வால்விங் எனர்ஜி பேலன்ஸ். ஆராய்ச்சி 5 தான் கரெக்ட். Shall we start? Yes. பதினஞ்சு. ஓகே தினேஷ் ஸ்டார்ட் பண்ணுங்களா? வாட் ஹேப்பன் டு சுகாசினி? சரி யாராவது ஒருத்தங்க அன்மியூட் பண்ணி பேசுங்க. எத்தனை பேர் கேம்பஸ்ல இருக்கீங்க? எத்தனை பேர் வெளியில இருக்கீங்க? கேம்பஸ் தான் சார். என்னங்க? கேம்பஸ்ல இருக்கும். சவுண்டா பேசுங்க. நானே உடம்பு சரியில்லை, உங்களுக்காக தான் வந்தேன். கிளாஸ் எடுத்தாதான் எனக்கு உடம்பு சரியில்லாது மறந்து போகும். நேற்றை விட இன்னைக்கு எனக்கு குரல் நல்லா கட்டையா கேக்குதா?
Sorry. Okay, shall we start? The campus லாம் சார் இருக்கும். கேம்பஸ்ல இருந்து நெட்வொர்க் இஷ்யூ இருக்காப்பா? ஏன் சுகாசினி மட்டும் போய் வராங்க? அந்த 51 இன்னைக்கும் எல்லாம் கிளாஸ்ல தானே இருக்கீங்க? இல்லை சார் வீட்டில் தான் சார் இருக்கும். என்னங்க? கொஞ்சம் பேர் வீட்டில் இருக்கும் சார். ஓகே, ஃபர்ஸ்ட் மெட்டீரியல் பேலன்ஸ் without involving chemical reaction. Yesterday we discussed the outline of your syllabus. Now I'm going to interact with you people with respect to my problems. And also I had uploaded the PPT yesterday to your mail also. Okay, good morning to one and all. Good morning சொன்னா good morning சொல்லுங்கப்பா. Good morning, sir. Okay, that is the right spirit. ஏன்னா நான் கிளாஸ் Morning, இல்ல, ரீகேப் ரிவிஷனு உன்னுடைய நெக்ஸ்ட் ஒன் ட்ரீம்குள்ள போறதுக்கான ஒரு கீ தான் இந்த கேட்டு. புரிஞ்சுதுங்களா? இந்த கேட் சிலபஸ்ல இருக்கிற கண்டென்ட் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். அமைதியா இருக்காதீங்க, கேளுங்க. ஓகே, yesterday I had discussed about the distillation. Distillation means separation of anyone? What is mean distillation? பேசுங்க. யாருக்கா தமிழ்ல பேசுறது புரியலையாப்பா? இங்கிலீஷ்ல தான் பேசணுமா? I am ready to interact with you. Separation of compounds under boiling point difference. Separation of two components based on the boiling point difference. What is my extraction? ஏன்னா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு முன்னாடியே அந்த எக்ஸ்பிளனேஷன் தெரிஞ்சாலே உங்களுக்கு மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதுறதுக்கு ஈக்குவேஷன் மைண்ட்ல வரும். எக்ஸ்ட்ராக்ஷன்னா செப்பரேஷன் ஆஃப் சொல்யூட் பை யூசிங் a solvent. அதோட முடிச்சுப்போம். ட்ரையிங்னா ரிமூவல் ஆஃப் மாய்ச்சர். எவாபரேஷன்னா கான்சென்ட்ரேட்டிங் a compound. ஆர் காம்பவுண்ட்ன்றது கெமிக்கல் ரியாக்ஷன் வரும்போது ரா மெட்டீரியல் வச்சுப்போம். கிறிஸ்டலைசேஷன், செப்பரேஷன் ஆஃப் கிறிஸ்டல் from solution. What is mean recycle? A portion of the product will be re-entered into the same column. Bypass means skipping up one of the unit process or unit operation. Purging means blending off or exhaust. Okay, this was the first problem for distillation column. Inputல ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். F is equal to D plus E. அந்த நோட்டேஷன்ஸ் புக்குக்கு மாறுது. உங்க மைண்ட்ல நீங்க என்ன ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும்னா ஃபீட் இஸ் ஈக்குவல் டு டூ அவுட்புட்ஸ். ஒன் இஸ் டிஸ்டிலேட், another one is residue. 100 kg per hour is the given data in the question itself. That is a feed flow rate. In this feed flow rate, we can able to find the two different composition, 10% and 90% of the ethanol and water. It was admitted into the distillation column. We can able to get the distillate in the ethanol 60% ethanol, 40% water. We don't know the bottom product. This is the required data. Flow sheet na ennapa? What is mean flow sheet? Flow diagram na enna? நம்ம படிச்சிருக்கோம்ல ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, ட்ரைடன் புக்லாம் பார்த்துருக்கீங்கல்ல. ஃப்ளோ டயக்ராம்னா என்ன? ஏன்னா இந்த கொஸ்டின்ல ட்ரா அண்ட் லேபிள் த ஃப்ளோ சார்ட் ஆஃப் த ப்ராசஸ் தான் கொஸ்டினே கொடுத்துருக்குறாங்க. அந்த டயக்ராம் வரைஞ்ச பிறகுதான் கால்குலேட் ஆல் த அன்னோன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாட் இஸ் மீன் ஃப்ளோ ஷீட்? ஆரோ டைரக்ஷன்ஸ் கரெக்டா இருக்கும். கரெக்ட். கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ ப்ராசஸ், இட்ஸ் கால்ட் ஃப்ளோ டயக்ராம். நம்ம இண்டஸ்ட்ரிக்கு போனோம்னா இண்டஸ்ட்ரியல் டைரெக்டாக போய் ரியாக்டர்னு ஓப்பன் பண்ணி காமிக்க மாட்டாங்க. முன்னாடியே டிஸ்ட்ரிபியூட்டட் கண்ட்ரோல் சிஸ்டம்னு ஒரு டிசிஎஸ், அந்த எல்லாமே ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆகி போச்சு. இப்போ நிமேட்டிக் வால்வ்ஸ் யூஸ் பண்ணி தான் கண்ட்ரோல் பண்ணுறோம் ஆன் ஆஃப் சிஸ்டம்லாம். அப்போ ஃப்ளோ ஷீட்டை வச்சு தான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க எந்த இண்டஸ்ட்ரிக்கு போனீங்கனாலும். ஃப்ளோ ஷார்ட்டுங்கிறது கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த ப்ராசஸ். இந்த ஃப்ளோ டயக்ராம் ஃபர்ஸ்ட் நீ தான் பேஸ்ட் ஆன் த ஃபர்ஸ்ட் நீ ஹவ் டு ட்ரா.
இன்புட்ல எத்தனை அவுட்புட்ல எத்தனைன்றத ஒன்று கொஸ்டின்லேருந்து சிப் பண்ணி நீ ட்ரா பண்ணும். அடுத்தது ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதும்போது F is equal to D plus W, 100 is equal to D plus E. இங்க ஈன்னு கொடுத்துருக்காங்க, W தான் கொடுத்துருக்காங்க. ஈன்றது எத்தனாலோட காம்போசிஷன், Wன்றது ரெசிடியூ அந்த ஹோல் இன்க்ளூடிங் எத்தனால் பிளஸ் வாட்டர். புரிஞ்சுதுங்களா? அந்த வாட்டரை எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னா மோல் ஃப்ராக்ஷன் வந்து 1 மைனஸ் ஏதாவது இன்னொரு அன்னோன் கிடைச்சதுன்னா அதோட டோட்டலோட மைனஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இன்னொரு அன்னோன் கிடைச்சிடும். டு ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டிஸ்டிலேட் D, இது வந்து ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் F is equal to D plus W. இந்த ஈக்குவேஷன்ல என்ன ஒரு கண்டென்ட் கொடுத்துருக்காங்கன்னா the distillate is produced, மேல இருக்கிற டிஸ்டிலேட் எப்படின்னா at the rate of 1/10 of the ஃபீட்ல இருந்து 10%. அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. the feed 100 into 10 divided by பர்சன்டேஜ்ல இருக்கிறத டிவைடட் பை 100 போட்டு மோல் ஃபிராக்ஷன்ல மாத்திருக்கோம். 0.1 into 100 is equal to 10 kg. இந்த 10 kg of the feed தான் distillate தான் அவுட்புட்ல போகுது. புரிஞ்சுதுங்களா? அதுல இருந்து B கண்டுபிடிச்சிட்டோம். இந்த நோட்டேஷன்ஸ் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்கப்பா, நீ லாஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருக்கும். F is equal to D plus ரெசிடியூ பிளஸ் டிஸ்டிலேட், அதை மட்டும் வச்சுக்கோ. புக்குக்கு மாறுது. இங்கவே பார்த்தீங்கன்னா இங்க பாட்டம் ப்ராடக்ட் பின்னு கொடுத்துருக்கோம். சில புக்கில் ரெசிடியூ டபிள்யூன்னு கொடுத்துருப்போம். இங்கே வாட்டர் இன்னொரு காம்போசிஷன்றதுனால ரெசிடியூ கிடையாது, இங்கே வாட்டரோட காம்போசிஷன் மென்ஷன் பண்ணியிருப்போம். இது வந்து இண்டிவிஜுவல் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதியிருக்கேன். எத்தனாலுக்கு இன்புட்ல எவ்வளோ எத்தனால் இருக்கு, கொஸ்டின்ல எவ்வளோ கொடுத்துருக்கோம் 10%, which is equal to output level of ethanol இருக்கு, distillate 60%. We don't know the value of ethanol present in the bottom product, but we are having the value of flow rate. B bottom productல 90 kg இங்க கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். அந்த கண்டென்ட்ல இருந்து by substituting this value we can able to get the mole fraction of ethanol in the bottom product. புரிஞ்சுதா? Any doubt? Any doubt? No. Shall we move to the next problem? இவ்வளோ மந்தமா இருக்கிறீங்க, டக்குன்னு பேசணும்ப்பா. எனக்கு கிளாஸ்ல இன்ட்ராக்ஷன் இல்லைனாலே எனக்கு நான் ஒன் வே மாதிரிலாம் கிளாஸ் எடுக்க மாட்டேன். இது கிளாஸ் இல்ல, சொல்லிட்டேன், நான் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். 16 பேர் இருக்கிறீங்க. புரிஞ்சுதா புரியலையா? தம்பி இது கிளாஸ் கிடையாதுயா. புரிஞ்சுதா புரியலையான்னு சொல்றதுக்கு இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறீங்க. புரிஞ்சு சார். நான் ஒருத்தனையும் ஒருத்தரையும் இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்துட்டு போனேன், எனக்கு வேஸ்ட் தான் ஆகும் டைம். நான் எங்க எலாபரேட்டா கொண்டு போக முடியாது. என் ஸ்க்ரீனை பிரிச்சு வச்சுக்கிறேன், அவ்வளோதான். தினேஷ் சார், ஓகே. இதுவும் நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ரோல் நம்பர்ஸ் ரோல் நம்பர் 20. ரோல் நம்பர் 20. எஸ் சார். தம்பி இந்த கொஸ்டின் அப்படியே படி. இந்த கொஸ்டின் அப்படியே படிப்பா. A feed stream is flowing at a mass flow rate. படிங்க. நான் யாரை வேணாலும் கூப்பிடுவேன், யார் எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. 40 நீ எஸ் சொன்னதுக்கு அப்புறம் நான் என்ன அசைன்மெண்ட் கொடுத்துருக்கேன்ப்பா, படிங்கன்னு சொன்னேன். புரியலையாப்பா? சார்
படிங்க அந்த கொஸ்டினை. என்னோட ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? Yes, sir. A feed சொல்லுங்க. stream is flowing at a mass flow rate of 100 kg per minute. The stream contains 20 kg per minute NaOH and 80 kg per minute of water. The distillate flows at 40 kg per minute and contains 5 kg per minute NaOH. Determine bottom stream mass flow rate and composition. ஓகே, இந்த கொஸ்டினுக்கான தேங்க்யூப்பா. இந்த கொஸ்டினுக்கான ஃப்ளோ டயக்ராம் சைடில் கொடுத்துருக்கேன் பாருங்க. 100 kilogram per hour உள்ள போகுது. What is the composition of the input means 20, 80. The top product and bottom product. Bottom product எதுவுமே தெரியல. Out distillateல 40 kg per minute is given. And the concentration of the NaOH is also given. Flow rate தெரியும், இது தெரியும். Anyone can answer for a bottom product B? What is the value? F is equal to D plus W சொல்லி கொடுத்துருக்கேன். 60, sir. 50யா? 60. Are you sure? 60. உள்ள போகும்போது 100, மேல 40 போச்சு. அப்ப கீழே எவ்வளவு இருக்கும்? 60, sir. அதான் M3. சரியாப்பா? அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் மெட்டீரியல் பேலன்ஸ் எடுக்கிறீங்க. NaOH இன்புட்ல எவ்வளவு இருக்கு? 20 kg per minute. இதுல வந்து காம்போசிஷனே நான் பேசல, ஃபுல்லா மாஸ் ஃப்ளோ ரேட் தான் வச்சு பேசியிருக்கேன். கேட் கொஸ்டின்ல இந்த மாதிரி தான் ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நான் ட்ரெயின் பண்ணதெல்லாம் மோல் ஃபிராக்ஷன் வச்சு தான் நேத்தெல்லாம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன் மெட்டீரியல் பேலன்ஸ்ல. ஆனா இந்த இன்ட்ரெஸ்டிங்கான அந்த ப்ராப்ளத்துல என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னா, மோல் ஃபிராக்ஷனே கொடுக்கல, ஃபுல்லா மாஸ் ஃப்ளோ ரேட் தான். அதை வச்சு தான் இந்த ப்ராப்ளம் டிராவல் ஆகுது. ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் F is equal to D plus W. அது M1 is equal to M2 plus M3. M1 stands here 100 which is equal to 40 plus M3. இதுல இருந்து 60 கண்டுபிடிச்சிருக்கோம் M3ன்னு. நெக்ஸ்ட் காம்பனன்ட் பேலன்ஸ் எடுக்கும்போது காம்பனன்ட் இன்புட் அவுட்புட் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்புட்ல 20 kg, அவுட்புட்ல 5 kg at the distillate. In the bottom we are having no values. அது unknown. இந்த 25 minus 5 தான் 15. புரிஞ்சுதா? ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம். கேட் கொஸ்டின்ல பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் முக்கியம். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது வாட்டர் NaOH கிடைச்ச பிறகு வாட்டர் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா 15 minus 60 will gives the value 45. இப்போ அன்னோன்னு கிடைச்சிருச்சு. எல்லாமே இந்த கொஸ்டின்ல மாஸ் ஃப்ளோ ரேட்லயே வச்சு பேசிட்டேன். இது இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம். நான் உனக்கு பிபிடில கொடுத்தது எல்லாமே கேட் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ் தான். புரிஞ்சுதுங்களா? சிம்பிளா இருக்கும், லாஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா சால்வ் பண்ணிடலாம். Shall we move to the next problem? Yes, sir. Yes, sir. அவ்வளவுதான்ப்பா. அடுத்ததுல நான் நேற்று ஓரலா சொன்னேன் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் தான் இது. இதை நீங்க சால்வ் பண்ணியிருக்கீங்க, வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்தது எவாப்ரேஷன். F is equal to V plus Lன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா. ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் இங்க 100 V plus L. இண்டிவிஜுவல் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதுறீங்க எந்த காம்பனண்ட்டுக்குன்னா பென்சின் அண்ட் டோல்வின். ஆல்மோஸ்ட் டிஸ்டிலேஷன் காலமும் எவாப்ரேஷன் மாதிரி தான் போகுது. இந்த ப்ராப்ளமும் identical to the previous problem. Okay, this was the extraction problem. What is the overall material balance for the extraction? PPTயும் ஓபன் பண்ணி வச்சுக்கோ சிஸ்டத்துல. F plus S equal to கரெக்ட். residue ரெண்டு plus இன்புட், ரெண்டு extract. அவுட்புட். இங்க ரெண்டுக்கு பதிலா 3 அவுட்புட் கொடுத்திருக்கேன். புரிஞ்சுதுங்களா? எக்ஸ்ட்ராக்ட், ராஃபினேட் பிளஸ் செல்லுலோஸ் மெட்டீரியல் எடுத்திருக்கேன். இங்க 3 அவுட்புட் இருக்கு. ஏன்னா நான் இன்புட்ல 3 கண்டென்ட் கொடுத்திருக்கேன். செல்லுலோஸ், மீல், ஆயில். இப்போ ரா சீடை வந்து எக்ஸேனோட, இப்போ சூரியகாந்தி பூ எடுத்துட்டு அதுல எக்ஸேனை போட்டோம்னா எக்ஸேன் ஆயில் தனியாகவும் அந்த எக்ஸ்ட்ராக்ட் தனியாகவும், அது இல்லாம இன்னொன்று அந்த புண்ணாக்கம் சொல்லுவோம் இல்லையா, அது தனியாக வந்துடும். அந்த மாதிரி 3 அவுட்புட் கிடைக்கும். The hexane is the solvent. We are going to add with respect to the feed admitted into the column. The composition of the feed will has hold 15, 35, 50. செல்லுலோஸ், மீல், ஆயில் இவ்வளோ இருக்கு.
எக்ஸ்ட்ராக்ட்ல என்ன இருக்கு? ஆயில் பிளஸ் ஹெக்சேன் இருக்கு. செல்லுலோஸ் மெட்டீரியல் சாலிட் கண்டென்ட் தனியா எடுத்துட்டேன், மீல் தனியா எடுத்துட்டேன், ராஃபினேட் தனியா, எக்ஸ்ட்ராக்ட் தனியா, சாலிட் கண்டென்ட் தனியா எடுத்தாச்சு. இப்போ பேலன்ஸ் என்ன கண்டுபிடிக்கணும்? கால்குலேட் த காம்போசிஷன் ஆஃப் ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் obtained when 3 kg hexane is used per 1 kg of mass seed. அப்போ 3ல ஒரு பகுதி. ஓகே, அதுக்கான கண்டென்ட் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். புரோட்டீன் அதாவது 100 கேஜின்றது காமனா ஃப்ளோ ரேட் கொடுத்துட்டேன். அதுல காம்போசிஷனால மல்டிப்ளை பண்ணும்போது M3 M4 M5 எல்லாம் கிடைச்சிரும். ஹெக்சேனு அந்த உள்ள போகும்போது எவ்வளவு சொன்னோம்பா? 100 கேஜி. அதுல 3 மடங்கு அதிகமா ஹெக்சேன் ஆட் பண்றேன்னு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க. அதனால தான் 300 kg of hexane was admitted within the extraction column. 300 plus 100 will gives the value of the input. 400 kg input. Outputல 35 kg இப்பதான் புரோட்டீன் சொல்லியிருக்கிறேன், 15 kg செல்லுலர் சொல்லியிருக்கேன். இன்னொன்னு மீல் தெரியாது. புரிஞ்சுதுங்களாப்பா? இதுதான் ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸு. அதுல இருந்து ஒரு அன்னோன் கிடைச்சிருச்சு. அப்புறம் இண்டிவிஜுவல் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுத போறோம். இந்த ஷேரிங் ஓகே, ஹைட் கொடுத்துடலாம். கரெக்ட். இண்டிவிஜுவல் ஆயில் பேலன்ஸ் எடுக்கிறீங்க. ஆயில் எங்கெங்கெல்லாம் இருக்கும்? கொஸ்டினை போய் பாருங்க. இங்க ஆயில் இருக்கு, இங்க ஆயில் இருக்கு. செல்லுலோஸ்ல இல்ல, மீல்ல இல்ல, ஹெக்சைன்ல இல்ல. அப்ப இந்த 2 கண்டென்ட் மட்டும் தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். நீ லாஜிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தாதான் இந்த கடம் அடிச்சு கேட் கொஸ்டின் எல்லாம் கிளியரே பண்ண முடியாது. எப்பயுமே நீ படிச்ச கொஸ்டின் கேட்ல இருக்கவே இருக்காது. நான் ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இதோட முடிஞ்சது எக்ஸ்ட்ராக்ஷன். அதை பேஸ் பண்ணி இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க. டிஸ்கஸ் பண்ணும்போது நெக்ஸ்ட் கிளாஸ்ல டவுட் இருந்ததுன்னா எனக்கு போஸ்ட் பண்ணுங்க, அப்டேட் பண்றேன். இதுவும் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ராப்ளம் தான். ட்ரையிங் ப்ராப்ளம் இது. நான் சொன்னேன் இல்லைங்களா, ரோட்டரி ட்ரம் ட்ரையர். உங்களுடைய பிடிசினா போன் ட்ரை கேக் வித்தவுட் மாய்ஸ்சர்னு சொல்றேன். புரிஞ்சுதுங்களாப்பா? இங்க 80 ஃபீடு வந்து ஃபிஷ் கேக் உள்ள போடுறேன். எவ்வளோன்னு எனக்கு தெரியாது, காம்போசிஷன் தெரியும். 80% of water, 20% of bone dry cake was admitted in the dryer. வெளியில வரும்போது இந்த 20% 60% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 80% ஆஃப் வாட்டர் 40% குறைஞ்சிருக்கு. இப்போ உள்ள போகும்போது வாட்டர் ஏர்ல 0, வெளியில வரும்போது பியூரா வாட்டர் மட்டும்தான் எடுத்துட்டு வந்திருக்கு. அதனால அவுட்புட்ல 100 kg ஆஃப் வாட்டர்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன் இந்த ஃப்ளோ டயக்ராம்ல. புரிஞ்சுதுங்களா? இந்த கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்கோம்? The fish cake is dried in rotary drum dryer, finally grounded and packed. The resulting product contains 65% protein in a given batch of fish cake that contains 80%. 100 kg of water is removed and it's found that the fish cake is 40% water. Calculate the weight of the fish cake original put into the dryer. இந்த டயக்ராமை டைரக்டா நான் கொடுத்துட்டேன். ஓவரால் பேலன்ஸ் எழுதுறேன். F is equal to B plus W. ஒரு இன்புட்டு 2 அவுட்புட். இது வந்து பர்னர் உள்ளுக்குள்ளே ஏர் இருக்கிறதுனால இது 0ன்னு எடுத்துக்கிறேன். அதனால 2 இன்புட், நீங்க உங்க கணக்குப்படி 2 இன்புட் 2 அவுட்புட் சொல்வீங்க இல்லையா, இன்னொரு இன்புட் வந்து இங்க 0ன்னு வரும். அதனால B plus W. இது ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ். நெக்ஸ்ட் போன் ட்ரை கேக், அதோட பேலன்ஸ் எடுக்கிறேன். போன் ட்ரை கேக் எங்கெல்லாம் இருக்கு? இங்க இருக்கும், இங்க இருக்கும். கண்டிப்பா நம்ம ஸ்டீம்ல இருக்காது, தட் ஏர்ல இருக்காது, ஹாட் ஏர்ல. திஸ் வாஸ் த மெட்டீரியல் பேலன்ஸ். ஓகே, இப்போ இந்த ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் மேல வச்சிருக்கீங்க இல்லையா, ஏக்கு பதிலா ஐம் கோயிங் டு சப்ஸ்டிட்யூட் த வேல்யூ B plus 100 in this equation. சப்ஸ்டிட்யூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா B ஓட வேல்யூ we can able to get the 50. அப்புறம் செக் பண்ணி பார்க்குறேன், ரெண்டுமே இன்புட்டும் அவுட்புட்டும் சேமா இருக்கான்னு. அவ்வளோதான். Is it clear? Any doubts? Clear, sir. Shall we move? Yes, sir. போர் அடிக்கும்பா, நீங்க பேசினாதான் இன்டராக்ட் பண்ணாதான் நான் இப்ப புரிஞ்சதை நான் எடுத்துக்க முடியும்.
ஹலோ. Yes, sir. தேங்க்யூ. அண்ட் ஐ நீட் ஒன் மோர் எஸ். ஒருத்தவங்களே பேசிட்டு இருக்காங்களா? எத்தனை பேர் தான் இருக்கீங்க கிளாஸ்ல? 16 பேர் இருக்கீங்களா? ஓகே. யாராவது சொல்லுங்கப்பா. புரிஞ்சுதா? ஒருத்தவங்க சொன்ன Understand, இன்னும் sir. 2 எஸ் சொல்லுங்க. Yes, sir. தேங்க்யூ. இப்போ அடுத்த ப்ராப்ளம் போவோம். ட்ரையிங் முடிஞ்சது. ட்ரையிங்கான இன்னொரு ப்ராப்ளம் கொடுத்துருக்குறேன். நீங்க வீட்டில் படிங்க. நாளைக்கு வரும்போது டிஸ்கஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எவாப்ரேஷன் ப்ராப்ளம். இந்த எவாப்ரேஷனோட ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் சொல்லுங்க. டிஸ்டிலேஷன் காலத்திலே ஒன்று இமிட்டேஷன் கொடுத்துருக்கேன். F is equal to V plus L. இண்டிவிஜுவல் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதும்போது அந்தந்த கண்டென்ட்டை மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா வேப்பரில் கண்டிப்பாக சாலிட் இருக்காது, கான்சன்ட்ரேட்டட் லிக்விட். இங்கே என்ன கொடுத்துருக்கோம், NaOH சொல்யூஷனில் 30%லேருந்து 18%க்கு கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கோம். த ப்ராசஸ் 2 ton ஆஃப் சொல்யூஷன் பர் டே. அப்போ எவ்வளோ இன்புட்டுன்னு கொடுத்துருக்கேன். F is equal to 2 ton per day. புரிஞ்சுதுங்களா? உள்ள போகும்போது எவ்வளவு காம்போசிஷன்ல இருக்கு? 3. அப்போ ரிமைனிங் வாட்டர் 3 டிவைடட் பை 100 தான் 0.03. 97% ஆஃப் வாட்டர் வாஸ் அட்மிட்டட். வெளியில வரும்போது எவ்வளோன்னு சொன்னேன்? 18%. 18 ரிமைனிங் வந்து வாட்டர் இருக்கு. மேல வெளியில போகணுது பியூர் வாட்டர். மோல் ஃபிராக்ஷன்ல பேசியிருக்கேன், 1ன்னு கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதாப்பா? இது அடுத்த ப்ராப்ளம். இது why 100 kg of cucumber that contains 99% water, a few days later they are found to be 98% of water. It's true. இது வந்து கேட் கொஸ்டின் தான். செகண்ட் கொஸ்டின். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் முதல்ல இங்க அட்ரஸ் பண்ணியிருக்கேன் பாருங்க. ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதுங்க. 2 is equal to W plus P. அதில் NaOH சொல்யூஷனோட பேலன்ஸ் எழுதுங்க. இதில் அன்னோனுக்கு Pக்கு பதிலா 2 minus W சப்ஸ்டிட் பண்ணுங்க. இல்ல W is equal to 2 minus P சப்ஸ்டிட் பண்ணுங்க. The final answer will be reported as P is equal to 666 pound. W is equal to 3334 pound. The cucumber problem இது இனிஷியலா 1 kg வாட்டர் வந்து 99 kg, ஃபைனலா 2% இருக்கு. 98% வாட்டர். எவ்வளவு எவாபரேட் ஆயிருக்குன்னா 100. இதுதான் பேலன்ஸ். ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதும்போது P minus 100 is equal to வாட்டர் எவாபரேட்டட். இது ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் தான் இது. இப்போ இண்டிவிஜுவல் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதும்போது இந்த வேல்யூவை வாட்டர் எவாபரேட்டட் is substituted by P minus 100 in this equation. Finally we can able to get the value of P. Next, crystals. கிறிஸ்டலோட ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் சொல்லுங்க. Anyone? Overall material balance for crystals. தெரிஞ்சாலும் பரவாயில்ல, தெரியலனாலும் பரவாயில்ல, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல, ஆனா பேசணும். What is the overall material balance for crystallization? F is equal to C plus M plus V. Thank you. இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கு क्वेश्चनல 100 gram of Na2SO4 is dissolved in 200 gram of water and the solution is cooled until 100 gram of Na2SO4 10 molecule of water crystals was found. Crystals out. இந்த ரெண்டுமே இன்புட், இதோட அவுட்புட். ஃபைண்ட் த composition of the remaining solution and gram of crystal recovered from 100 gram of initial solution. இப்போ இதுல எத்தனை இன்புட் இருக்கு, எத்தனை அவுட்புட் இருக்கு? நான் ஒரு ஃபார்முலா சொல்லி கொடுத்துருக்கேன். நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஈக்குவல் டு வெயிட் டிவைடட் பை மாலிகுலர் வெயிட்ன்ட்டு. இங்க எல்லாம் கிராம்ல கொடுத்துருக்காங்க. அதோட மாலிகுலர் வெயிட்டால மல்டிப்ளை பண்ணி மோலு கன்வெர்ட் பண்ணிட்டோம்.
இந்த டேபுலர் காலத்துல இது கிராம் வாஸ் given in the question itself. மாலிகுலர் வெயிட் உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும். வாட் இஸ் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் Na2SO4? சோடியம்க்கு எவ்வளோ, சல்ஃபருக்கு எவ்வளோ, ஆக்சிஜனுக்கு எவ்வளோ, இதெல்லாம் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணீங்கன்னா 142ன்னு வரும். வாட்டருக்கு, ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ, ஹைட்ரஜனுக்கு எவ்வளோங்க மாலிகுலர் வெயிட்டு? 1.04. எவ்வளோ? 1 சார். கரெக்டுப்பா. 1 சார். இங்க 2 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜனால 2, 16ன்றது ஆக்சிஜனுக்கு, அதனால 18. இந்த வேல்யூ மல்டிப்ளை பண்ணும்போது கிராம் மோல். அவுட்புட்ல இவ்வளோ. இப்போ இந்த கிறிஸ்டல்ஸ்ல வந்து ஹீட் அப்ளை பண்ணல, ஃப்ரீஸ் ட்ரையிங் பண்றோம். லைஃப் லைசர்னு நீங்க படிச்சிருப்பீங்க. ஃப்ரீஸ் ட்ரையிங்னா நம்ம வீட்ல எல்லாம் இந்த ஃப்ரீசர்ல ஃப்ரீஸ் ஆகுது இல்லையா, அந்த கிறிஸ்டல் ஃபார்ம் ஆகிறதுக்கு அந்த மெத்தட்ல 100 kg வர வரைக்கும் கூல் பண்ணும்போது 100 kg வரணும்ன்றது தான் என்னோட ரெக்குவயர்மெண்ட். அதுதான் இங்க கொடுத்துருக்கோம் 100 கிராம். இதை கிராம் மோல் கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன் பை மல்டிப்ளையிங் த மாலிகுலர் வெயிட் ஆஃப் திஸ் வேல்யூ. இங்க என்னன்னா இந்த 40, இது வந்து சோடியம் சல்ஃபேட்டோட வேல்யூ. இந்த வேல்யூ எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்க யாராவது ஒருத்தவங்க. How this value was obtained? 0.310. Anyone? மேல பாத்தீங்கன்னா அந்த க்ளூ இருக்கு. (142 plus 10 molecule of H2O). H2Oக்கு நீங்க கீழே கண்டுபிடிச்சிருக்கேன் 18.16. இதை வந்து 10ஆல மல்டிப்ளை பண்ணி அதை இந்த 142ஓட ஆட் பண்ணீங்கன்னா we can able to get this value. Molecular weight of Na2SO4. கரெக்டா? Yes, sir. And that value is multiplied with respect to the given data in grams. கிராம் மோல் கிடைச்சிச்சு. இப்போ மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதுங்க. Na2SO4 எங்க இருக்கும், எங்கெங்கெல்லாம் இருக்கும் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா. கிறிஸ்டல்ஸ்ல ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் வாட் யூ செட், F is equal to மதர் லிக்வர் கிறிஸ்டல் பிளஸ் வேப்பர்னு சொன்னீங்க. இங்க வேப்பருக்கான சினாரியோவே இல்லை. அப்போ யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்ற மட்டும் அப்சர்வ் பண்ணி பேலன்ஸ் எழுதணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ Na2SO4 தான் 2 கண்டென்ட் இருக்கு. அப்போ வாட்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கும், Na2SO4 எங்கெல்லாம் இருக்குன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அந்த பேலன்ஸ் மட்டும் எடுத்து எழுதுங்க. இன்புட்ல எவ்வளவு இருக்கு Na2SO4? What is the input value? நம்ம தான் கிராம் மோல்ல கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல இன்புட்ல 0.74, 0.704, which is equal to outputல 0.310. In addition to that, we can able to get the value mother liquor crystal, which is equal to feed. அப்போ 2 அவுட்புட் ஒரு இன்புட்னு சொல்லியிருக்கேன். இன்னும் ஒரு அவுட்புட் எனக்கு தெரியாது. That was calculated by this. இது என்னங்க இந்த மைனஸ் பண்ணி எழுதியிருக்கேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிராம் மோல கிராமு கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இண்டிவிஜுவல் டிவைடட் பை டோட்டல். இந்த 0.394 வாஸ் டிவைடட் பை 8.394 will gives the value 55.97. இதை பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணோம்னா இண்டிவிஜுவல் டிவைடட் பை டோட்டல் தான் இந்த வேல்யூ. 55 டிவைடட் பை 200.7. புரிஞ்சுதுங்களா? After getting this value, how to calculate the gram of crystal recovered? Mother liquid கண்டுபிடிச்ச பிறகு 100 divided by 300, அதாவது கிறிஸ்டல் டோட்டலா எவ்வளவு கிடைச்சது டிவைடட் பை சொல்யூஷனோடது 100 பிளஸ் கொஸ்டின்ல கொடுத்துருக்கோம் 100 பிளஸ் 200 இண்டிவிஜுவல் டிவைடட் பை டோட்டல்ன்ற மாதிரி இந்த 100 டிவைடட் பை 300 இன்ட்டு மதர் இன்ட்டு வெளியில வந்துச்சு இல்லையா அந்த சொல்யூஷன் கீழே கொடுத்துருக்காங்க 100 கிராம் ஆஃப் இனிஷியல் சொல்யூஷன். அப்போ கிறிஸ்டல் எவ்வளோ இருக்குன்றது இதுதான். per 100 gram of initial solution will hold 33.3 gram crystal.
Shall we move to the next problem? Or any doubt in this? No, sir. ஓகே, இனி அடுத்த ப்ராப்ளம் கிறிஸ்டல்ஸ்க்கு தான் கொடுத்துருக்கேன். கொஸ்டின் இங்க இருக்கு, அதோட ஆன்சர் இங்க இருக்கு. நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. அவ்வளவுதான் இப்போ மெட்டீரியல் பேலன்ஸ் இன்வால்விங் சார் வித்தவுட் இன்வால்விங் கெமிக்கல் ரியாக்ஷன். நெக்ஸ்ட் மெட்டீரியல் பேலன்ஸ் இன்வால்விங் கெமிக்கல் இன்வால்விங் கெமிக்கல் ரியாக்ஷன். அதுல இன்ட்ரெஸ்டிங்கானது என்னன்னா, மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதும் போது ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோன்னு ஒன்று இருக்கு, அது தெரிஞ்சிருக்கணும். ஸ்டாக்கியோமெட்ரினா என்ன, இதெல்லாம் நீ படிச்சிருக்கணும். மெட்டீரியல் பேலன்ஸ்ல செலக்டிவிட்டி தெரியணும்னா டிசைடு ப்ராடக்ட் அன்டிசைடு ப்ராடக்ட் தெரியணும். கன்வர்ஷன்ல ப்ராடக்ட்டுக்கும் ப்ராடக்ட் ஃபார்ம்டு ரியாக்டன்ட் ஃபெட் இன்டு த ரியாக்டர், இதற்குள்ள ரேஷியோ தான் கன்வர்ஷனு. ஈல்டுக்கு டிசைடுக்கு அன்டிசைடுக்குள்ள டிசைட் டிவைடட் பை ஃபெட் இன்டு த காலம் சொல்லுவான். லிமிட்டிங் ரியாக்டர்னா ஒரு ரியாக்ஷன் நடக்கும்போது ஸ்டாக்கியோமெட்ரிக் ரெக்குவயர்மெண்ட்டை விட கம்மியாக இருந்துச்சுன்னா அது பேர் லிமிட்டிங் ரியாக்டன்ட். ஸ்டாக்கியோமெட்ரிக் ரெக்குவயர்மெண்ட்டை விட அதிகமாக இருந்ததுன்னா அது எக்ஸஸ் ரியாக்டன்ட். ஆர்சாட் அனாலிசிஸ்னா என்ன? எனிவன்? இதெல்லாமே கெமிக்கல் ரியாக்ஷன் இன்வால்வ்ல தேர்ட் செமஸ்டர்ல படிச்சுட்டு இருக்கீங்க, படிச்சு முடிச்சிருப்பீங்க தேர்ட் இயர்ஸ். ஆர்சாட் அனாலிசிஸ், அல்டிமேட் அனாலிசிஸ், ப்ராக்சிமேட் அனாலிசிஸ், இதெல்லாமே மெட்டீரியல் பேலன்ஸ் இன்வால்விங்ல வரும். புரிஞ்சுதாப்பா? அல்டிமேட் அனாலிசிஸ்னா ரியாக்டன்ட் கார்பன், நைட்ரஜன், சல்ஃபர், ஆக்சிஜன். ப்ராக்சிமேட் அனாலிசிஸ்னா ஆஃப்டர் கம்பஷன் ஆஷ், மாய்ச்சர், வால்டைல் மேட்டர், ஃபிக்ஸ்டு கார்பன். ஆர்சாட் அனாலிசிஸ்னா கம்பஷன் கேசஸ் எல்லாமே வித் எக்ஸப்ட் வாட்டர் வேப்பர், கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு எல்லாமே வரும். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்னா என்னன்னா, ஒரு ஈக்குவேஷன் எழுதுற, இது ஈக்குவல்ட்டு கிடையாது, இது வந்து கிவ்ஸ் ஏரோ மார்க். ஒரு புக்ல அந்த மாதிரி நோட்டேஷன் கொடுத்துட்டாங்க. ஆஸ் எ கெமிக்கல் இன்ஜினியரா நீங்க ஈக்குவேஷன் எழுதும்போது யூ ஹேவ் டு ரெப்ரசென்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஏரோ மார்க். புரிஞ்சுதுங்களா? ஒரு ஈக்குவேஷன்ல உங்களோட ரியாக்டன்ட்டுக்கு முன்னாடி என்ன நியூமெரிக்கல் வேரியபிள் இருக்கோ அந்த வேல்யூ தான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட். புரிஞ்சுதுங்களா? ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோன்றது ரெண்டு ரியாக்டன்ட் இருக்குன்னா அந்த ரெண்டு ரியாக்டன்ட் எத்தனை, இப்போ இங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருங்க பாருங்க. அண்ட் 1 mole ஆஃப், இப்போ ஒண்ணுமே வேல்யூ இல்லைன்னா அதுக்கு மீனிங் என்ன? 1 mole ஆஃப் நைட்ரஜன் பிளஸ் 3 mole ஆஃப் ஹைட்ரஜன் வில் கான்ட்ரிபியூட்ஸ் 2 mole ஆஃப் அமோனியா. அப்போ இந்த மோல் ரேஷியோ ஆஃப் த மோல் ரேஷியோன்றது 3:1 அப்படிங்கிறத ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோன்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன்னா ஒரு ஈக்குவேஷன் பேலன்ஸ்டா இருக்கணும். எத்தனை போச்சு, எத்தனை அவுட்புட்ல வந்துச்சு, ரெண்டுமே பேலன்ஸ்டா இருக்கணும். அதுக்கு ஒரு சின்ன ஹிண்ட் கீழே கொடுத்துருக்கேன் ரன்னிங் வேர்ட்ஸ்ல. 100 kilomole of N2, 300 kilomole of H2 fed into the reactor to produce 200 kilomole of ammonia. Then the reaction is said to be a stoichiometric profession. அதை செக் பண்ண சொல்றான். If the reactant fed into the reactor in the stoichiometric profession, there is a possibility of reaction goes to completion. On the other hand, 100 kilomole of N2 plus 200 kilomole of H2 are fed into the reactor to produce 200 kilomole of ammonia. Then the reaction is said to be not stoichiometric profession. ஏன்னா உள்ள கொடுத்தது 100ம் 300ம் சேர்த்தா 400, வெளியில வரும்போது 200. அப்போ மீதி 200 எங்க போச்சு? அதனால இட்ஸ் நாட் ஸ்டாக்கியோமெட்ரிக் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன். புரிஞ்சுதுங்களா? இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி 1 + 3 4 வெளியில வரும்போது 2 moles, இது பேலன்ஸ்டு கிடையாது. நீ பேலன்ஸ்டுனா நம்பர் ஆஃப் மோல்ஸ் பேஸ் பண்ணி. புரிஞ்சுதுங்களா? நீ ஈக்குவேஷனை பேஸ் பண்ணினா இங்க நைட்ரஜன் இங்க 2 இருக்கு, 6 மாலிகுல் ஆஃப் ஹைட்ரஜன் இங்க இருக்கு, கரெக்ட், அது பேலன்ஸ் ஆகும். கான்ட்ரிபியூஷன் ஆஃப் த நம்பர் ஆஃப் மோல்ஸ். கொஸ்டினா நான் கொஸ்டின்ல இங்க கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க, கிலோ மோல். இது வந்து நாட், ஏன் இதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன்னா லிமிட்டிங் ரியாக்டன்ட் எக்ஸஸ் ரியாக்டன்ட்டை இந்த கண்டென்ட்ல இருந்து தான் டிஃபர் பண்ண முடியும். இது ஒரு முக்கியமான ஃபார்முலா. எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன் Ni - Ni0, அதனால ஃபைனல் மைனஸ் இனிஷியல் டிவைடட் பை ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்.
ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்ன்றது ஒரு ஈக்குவேஷன்ல நம்பர் ஆஃப் மோல்ஸ் தான். இந்த ஈக்குவேஷன்ல 3ன்றது தான் ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் ஹைட்ரஜனுக்கு. நைட்ரஜனுக்கு 1. நான் ப்ராப்ளம் வரும்போது சொல்றேன். லிமிட்டிங் ரியாக்டர்னா அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரெக்வயர்மெண்ட்னா என்னென்ன எக்ஸ்பிளைன் பண்ணேன். அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் ரெக்வயர்மெண்ட்டுக்கான கண்டென்ட் ரியாக்டன்ட் கம்மியா இருந்துச்சுன்னா அது பேர் லிமிட்டிங் ரியாக்டன்ட். எக்ஸஸா இருந்துச்சுன்னா அது பேர் எக்ஸஸ் ரியாக்டன்ட். அப்ப எக்ஸஸ்னா என்ன, லிமிட்டிங் ரியாக்டன்ட்னா எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த ஃபார்முலா, இந்த ப்ராப்ளம் பாருங்க. இது எக்ஸஸ் இல்ல, ஈக்குவேஷன் ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். முதல் ஃபார்முலாஸ் மட்டும் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ப்ராப்ளம் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கேன். பர்சன்டேஜ் எக்ஸஸ் ரியாக்டன்ட் இது முக்கியமான ப்ராப்ளம். நீங்க கேட்ல பாத்தீங்கன்னா பர்சன்டேஜ் எக்ஸஸ் ரியாக்டன்ட் ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு கண்டிப்பா கேட்குறாங்க. மோல்ஸ் ஆஃப் பி சப்ளை மைனஸ் மோல்ஸ் ஆஃப் பி தியரிட்டிக்கல் ரெக்வயர்ட் டிவைடட் பை மோல்ஸ் ஆஃப் பி தியரிட்டிக்கல் ரெக்வயர்ட் இன்டு 100. இதான் பர்சன்டேஜ் எக்ஸஸ் ரியாக்டன்ட் ஒரு ஈக்குவேஷன்ல கால்குலேட் பண்றதுக்கு ஜெனரல் ஃபார்முலா. இது இந்த ப்ராப்ளத்துக்கான ஃபார்முலா. அதை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கிறேன். பர்சன்டேஜ் கன்வர்ஷன்னா எவ்வளோ ஃபீடு ரியாக்ட் ஆயிருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்கும். reacted divided by feed, the ratio between these two, it's called percentage conversion. Percentage என்றனால into 100. percentage yield, decide undecided நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த decide undecided ratio தான் percentage yield. moles of A reacted to produce product P divided by moles of A totally reacted. Decide product divided by total reacted. Selectivity வந்து ப்ராடக்ட் ஃபார்ம் P ஃபார்ம்டு டிவைடட் பை R ஃபார்ம்டு. Rன்றது கீழே கொடுத்துருக்கேன் பாருங்க. Rன்றது அன்வான்ட் ப்ராடக்ட், அன்டிசைர்டு. Pன்றது வாண்டட் ப்ராடக்ட், Aன்றது ரியாக்டன்ட். ஓகே, shall we have a problem with respect to this? Any doubt? Directly I'm going to the final problem. இதெல்லாம் சின்ன சின்ன ப்ராப்ளம் 2 மார்க்ஸ்ல நீங்க பார்த்து கத்துக்குங்க. இதெல்லாமே நான் கொடுத்துருக்கிறேன். ஃபைனலாக ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இந்த ப்ராப்ளத்தில் தான் மொத்தமாக அட்ரஸ் பண்ணியிருக்கேன். How much amount of chlorine and C3H6 were fed into the reactor is the required. இதெல்லாம் கால்குலேட் பண்ண போகிறோம். லிமிட்டிங் ரியாக்டன்ட், எக்ஸஸ் ரியாக்டன்ட், ஃப்ராக்ஷனல் கன்வர்ஷன், செலக்டிவிட்டி, ஈல்டு, எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்ஷன். இதுதான் ஈக்குவேஷன். குளோரினும் C3H6 ரியாக்ட் பண்ணும்போது இத்தனை ப்ராடக்ட் கிடைக்குது. இதில் யார் லிமிட்டிங் ரியாக்டன்ட், யார் எக்ஸஸ் ரியாக்டன்ட் கேட்டிருக்கிறேன். இது இல்லாமல் பர்சன்டேஜ் கன்வர்ஷன், ஈல்டு அண்ட் தென் எக்ஸஸ் ஆஃப் ரியாக்டன்ட், எக்ஸ்டென்ட் ஆஃப் ரியாக்டன்ட் இதுவும் கேட்டிருக்கிறேன். ஓகே, அது தெரியணும்னா ஃபர்ஸ்ட் ரியாக்டன்ட் அன்ரியாக்டட் யாரு, ரியாக்டட் யாரு, இதெல்லாமே இந்த சின்ன சின்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கு இல்லையா, இதை பார்த்து கற்றுக்கிட்டீங்க, இதை ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா இந்த ப்ராப்ளம்குள்ளே போக முடியும். இதுதான் ப்ராப்ளமோடைய ஸ்டேட்மெண்ட். டூ ரியாக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த கிவன். இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். 2 ஈக்குவேஷனு. ப்ரோபேன் வந்து மாலிகுலர் வெயிட்டு, ப்ரோபேனோட மாலிகுலர் வெயிட்டு, டைக்ளோரோப்ரோபேனோட மாலிகுலர் வெயிட், அதோட கிராமோல்ஸ், இதெல்லாம் கிவன் டேட்டா. இந்த பிபிடியை உட்காந்து பொறுமையாக படிச்சிங்கன்னா தான் புரியும். நான் மட்டும் ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கிறேன். இதான் கொஸ்டின், இதான் ரெக்வயர்ட் டேட்டா, இதான் சொல்யூஷன். புரிஞ்சுதுங்களா? இந்த வேல்யூஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா தான் புரியும். இப்போ ஏதாவது ஒன்று கேளுங்க கொஸ்டின்லேருந்து, நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். NI அப்படின்றது ஃபைனல் வேல்யூ ஆஃப் த ரியாக்டன்ட் 24.5. இதை நான் கண்டுபிடிச்சிருக்கேன். 24.5. இந்த கொஸ்டின்ல 24.5ன்றது C3H6Cl2. திஸ் இஸ் த ஃபைனல் ப்ராடக்ட், டிசைடு ப்ராடக்ட். ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட் இந்த VI கொடுத்துருக்காங்க. இந்த VIன்றது 1. அந்த ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்திருக்கேன். The value of the final product is 1. இனிஷியலா இந்த ஈக்குவேஷன்ல இந்த வேல்யூ இருக்காது. இனிஷியல் இந்த ஈக்குவேஷன்ல C3H6Cl2 இனிஷியல்னா இந்த ரியாக்டன்ட்ல இருக்காது, அதனால 0. The reaction, extent of reaction. Next, yield. Yieldோட ஃபார்முலா என்ன சொல்லுங்க?
உங்களோட பிபிடி எடுத்து பாருங்க. ஈல்டோட ஃபார்முலா என்ன? Reacted by total reactor into 100. Product reacted to produce product, sorry, moles of A reacted to produce product P divided by totally reacted. ரிவர்ஸ் இன்ஜினியரிங் வரேன், கீழ இருந்து மேல வந்துட்டு இருக்கிறேன். அடுத்த சொல்யூஷன் என்ன? ஈல்டு. ஈல்டு நம்ம டோட்டல் ப்ராடக்ட் என்னங்க? C3 C3 இந்த கொஸ்டின்ல கொடுத்துற ஈக்குவேஷன் வச்சு தான் நீங்க சொல்ல முடியும். C3H6Cl2. இது எல்லாமே 76.53 மாலிகுலர் வெயிட். புரியுதாப்பா? கொடுத்துருக்கிற வேல்யூ மோல்ஸ் கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். 76.53 into what is the value of C3H6 C12 24.5 24.5. ஃபர்ஸ்ட் இந்த ஈக்குவேஷனுக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணியிருக்கிறேன். டிசைடு ப்ராடக்ட் C3H5Cl2 அது 4.6 டிவைடட் பை டோட்டலி ரியாக்டட். டோட்டல் ரியாக்டட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த ப்ராப்ளம் பாருங்க, பார்க்காம டிஸ்கஸ் பண்ண முடியாது. இது நீங்க ஏதாவது டவுட் கேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என் மைண்ட்ல இருக்கு, நான் நல்லா படிச்சு வச்சிருக்கேன், இது நல்லா எனக்கு தெரியும். அதை எனக்கு புரிஞ்ச மாதிரி நான் ஃபாஸ்டா போயிட்டு இருக்கிறேன். அந்த ஸ்லைடுக்கு இந்த ஸ்லைடுக்கும் நானா முடிச்சு போட்டுட்டு இருக்கிறேன். நீங்க பார்த்து புரிஞ்சு ஏதாவது டவுட் கேட்டா தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அதனால தான் நான் பிபிடி அப்லோட் பண்ணிட்டு டிஸ்கஷனோட வாங்க அப்படின்னு சொன்னேன். ஒன் வே மாதிரி நான் த்ரோ பண்ண முடியாது ஆன்சரை. புரிஞ்சுதுங்களா? நீங்க கேளுங்க, நான் அப்டேட் பண்றேன். இது மாலிகுலர் வெயிட், இதுவும் மாலிகுலர் வெயிட், இது ஃபைனல் வேல்யூ 60 நான் கண்டுபிடிச்சு வச்சிருக்கிறேன். இது எக்ஸ்கியூஸ் மீ ஓகே, நெக்ஸ்ட். சொல்லுப்பா, நீங்க வேற டவுட் இருந்தா கேளுங்க, நான் அப்டேட் பண்றேன். எனி டவுட்? நீங்க கொடுத்துருக்கிறேன் பாருங்க, 651 plus 29.1 will gives the value of 680.1. இந்த 29 651 எங்க இருந்து வந்துச்சுன்னா இந்த ஈக்குவேஷன்ல இருந்து ஆட் பண்ணியிருக்கேன். HCl C3H6 பிளஸ் இன்னொன்று என்ன ஆட் பண்ணியிருக்கேன்? 29.1 29.1 reactor. ஓகே, reactor. ஓகே, கொடுத்துருக்கேன், மேலே கொடுத்துருக்கேன் பாருங்க. 29.1 கிராம் மோல் ஆஃப் குளோரின் ரியாக்ட். இது ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் பாருங்க. இது வேற ஃபாண்ட்ல இருக்கு, இது புக்ல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்க மாட்டோம், நாங்கள் கொடுத்துருக்குறேன். 29.1 கிராம் மோல் ஆஃப் chlorine reacts in total by reaction 1 and 2 will address this value. Since I'm having the value 651, இவங்க ரெண்டையும் ஆட் பண்ணா டோட்டல் ரியாக்ஷன் அதுதான் அப்டேட் பண்ணியிருக்கேன். 80.1 into molecular weight of C3H6. இதுக்குள்ள ரேஷியோ தான் ஈல்டு. Then anything? என்ன பார்க்கணுமா? கிளாஸ் முடிச்சுட்டு வா. எனி டவுட்? சாட் பாக்ஸ்ல போட்டுருக்கீங்களா? இந்த பிபிடி எல்லாமே கேட் கொஸ்டின்ஸ் தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறேன். உள்ள போய் பாருங்க, சதீஷ் இல்ல இல்லையா? பார்த்துட்டோம். மெட்டீரியல் பேலன்ஸ் இன்வால்விங் வித்தவுட் இன்வால்விங் முடிச்சிட்டேன். எனர்ஜி பேலன்ஸ் போகிறேன்.
எனர்ஜி பேலன்ஸ்ல வித்தவுட் இன்வால்விங்ல ஒரே ஒரு ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. Q is equal to NCP delta, Q is equal to MCP delta. Nன்றது நம்பர் ஆஃப் மோல்ஸ் குறிக்கும். அது கேஸ் அப்படி இல்லை லிக்விட் கேஸ் ஆர் லிக்விட். எம்ன்றது மாஸ், எம் சாலிட் ஸ்டேட்டை குறிக்கும். எனர்ஜி பேலன்ஸ்ல Q மட்டும் தான் கால்குலேட் பண்றதுக்கு தெர்மோ பிசிக்ஸ்ல அட்ரஸ் பண்ணியிருக்கேன் ப்ராப்ளத்தை. Q is equal to NCP delta, Q is equal to MCP delta. இப்போ more than one gas is involved means Q is equal to CP mix into delta. CP mix அப்படின்னா ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி என்னன்னா 1 டிகிரி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ ஹீட் எடுத்துக்கிச்சு. The temperature required to rise 1 degree Celsius. It's called specific capacity. The specific capacity and more than one gas is involved means mole fraction or product of mole fraction is specific heat capacity ஓட எத்தனை கேஸ் இருக்கு ஆட் பண்ணிக்க வேண்டியதுதான். Summation of product of mole fraction into specific capacity of 1 to I. ith காம்பனன்ட் வரைக்கும். அதை தான் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். இதெல்லாம் பேசிக்ஸ். ஒர்க்னா என்ன, ஹீட்னா என்ன, என்னென்ன எனர்ஜி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அது எப்படி தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டிலேருந்து, ஏன்னா என்தால்பி, இன்டர்னல் எனர்ஜி, கியூ இதெல்லாம் எப்படி ரிலேட்டடாக இருக்குன்றதை நான் உங்கள் ப்ரூஃப் கொடுத்துருக்கேன். நிறைய இடத்துல நீங்கள் எனர்ஜி பேலன்ஸ் எழுதும்போது என்தால்பி தான் யூஸ் பண்ணுவீங்க. கான்ஸ்டன்ட் ப்ரெஷர், கான்ஸ்டன்ட் வால்யூம். எப்போ இது ரெண்டு ஈக்குவல்ன்றதை இந்த தெர்மோடைனமிக் ப்ராப்பர்ட்டியில் நான் ப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த சிவி இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. dq is equal to dh எப்போ கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ்ல, du is equal to dh எப்போனா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ்ல. இதான் நான் சொன்ன ப்ராப்ளம் ஈக்குவேஷன்ஸ். கான்ஸ்டன்ட் வால்யூம்ல இன்டர்னல் எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு திஸ் இஸ் த ஈக்குவேஷன், கான்ஸ்டன்ட் ப்ரெஷர்ல திஸ் இஸ் த ஈக்குவேஷன். என்தால்பியும் கியூவும் எப்போ ஈக்குவல்ன்றதுக்கு பேஸ் பண்ணி தான் இந்த ஈக்குவேஷன் சொல்லியிருக்கேன். இன்னொரு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி வேற டைமென்ஷன்ல எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா மோலால் ஹீட் கெப்பாசிட்டி Q டிவைடட் பை டெல் T. அப்புறம் மோர் தென் ஒன் கேஸ் மிக்சர் இஸ் பிரசன்ட் மீன்ஸ் சம்மேஷன் ஆஃப் I equal to 1 to n ப்ராடக்ட் ஆஃப் மோல் ஃபிராக்ஷன் இன்டு ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி. ஆல்ஃபா பீட்டா காமான்னா கார்பன் மோனாக்சைடு, கார்பன் டை ஆக்சைடு, அந்த மாதிரி உன் ஈக்குவேஷன்ல எத்தனை கேஸ் கொடுத்திருந்தாலும் ஆட் பண்ணிக்கணும். இன்டகிரேஷனும் டிராவல் பண்ணதில்லை. இது ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்கேன். ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி ஈக்குவேஷனாகவும் கொடுத்துருக்கலாம், நம்பர் ஆஃபும் கொடுத்துருக்கலாம், அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பிரஷனாகவும் கொடுத்துருக்கலாம். ஏபிசின்னு கொடுத்து அந்த ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டியோட வேல்யூவும் கொடுத்துருக்கலாம். இது சிம்பிள் ப்ராப்ளம். இங்கே ஈக்குவேஷனாக கொடுத்துருக்கிறேன், 2 டெம்பரேச்சர் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் n? இங்கே பர் கிலோ மோல் கொடுத்துருக்கிறதுனால 1ன்னு எடுத்திருக்கேன். அப்ளை பண்ணுங்க, இன்டகிரேட் பண்ணுங்க. இந்த ஈக்குவேஷனை இன்டகிரேட் பண்ணும்போது டி ஸ்கொயர் டி கியூப், இந்த பேசிக் கான்செப்ட் உங்களுக்கு தெரியுமாப்பா? இந்த இன்டகிரேஷன் பார்ட் a பிளஸ் பிடி பிளஸ் சிடி ஸ்கொயர் இன்ட்டு டெல் டி. இங்கே இன்டகிரேஷன் வந்து அப்ளை பண்ணும்போது a இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் பிளஸ் பி இன்ட்டு டி டூ மைனஸ் டி ஒன் டிவைடட் பை 2. இங்க ஸ்கொயர் டேர்ம்ல கியூப் டேர்மா மாறிடும் இன்டகிரேஷன்ல. இந்த வேல்யூ தான் இது. இது ஃபுல்லா தெர்மோ பிசிக்ஸ்ல இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கிலோகிராம்ல கொடுத்திருந்தா மோலு கன்வெர்ட் பண்றதுக்கு எப்படின்னு சொல்லியிருக்கேன். 132ன்றது கிவன் டேட்டா கிலோகிராம்ல டிவைடட் பை இட்ஸ் மாலிகுலர் வெயிட் 44 in terms of kilomole. இந்த ப்ராப்ளம் பாருங்க, அடுத்த ப்ராப்ளம் பார்த்துக்கிட்டே இருங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் திருப்பி கொஸ்டின் கேட்போம், வெயிட் பண்றேன்.
Okay, shall we start? Any doubt in this? No, sir. இது வந்து எனர்ஜி பேலன்ஸ். அந்த ஈக்குவேஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டகிரேஷன் நான் சொல்லி கொடுத்தேன் இல்லையா, அப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, டிவைடட் பை 2 டிவைடட் பை 3 இன்டகிரேஷன் இந்த அப்ளை பண்ணியிருக்காங்க. மோர் தென் ஒன் கேஸ் இன்வால்வ்டுனா சிபி மிக்ஸுக்கான ப்ராப்ளம். இதே இந்த மாதிரி கேட்ல கேட்பாங்களான்னு தெரியல, உங்களுக்கு என் செமஸ்டர்ல கேட்டிருப்பாங்க இந்த மாதிரி ப்ராப்ளம். சிபி மிக்ஸ். Okay, that's all about the content with respect to the energy balance without involving chemical reaction. With involving chemical reaction la thermophysics இங்க கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் parallel travel ஆகும். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கானது. ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ரியாக்ஷனை ரெண்டு மெத்தட்ல கால்குலேட் பண்ணலாம். ஃபார்மேஷன் அப்படின்னா summation of the reactant involved in the product minus reactant. ஃபார்மேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா என்தால்பியோட வேல்யூ, கம்பஷன் கொடுத்துருந்தாங்கன்னா ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட்னு சப்ஸ்டிட் பண்ணியிருப்போம். மைனஸ் டெம் பற்றி ஒரி பண்ணாதீங்க, எண்டோதெர்மிக்கா எக்ஸோதெர்மிக்கான்னு ரிப்போர்ட் பண்ணுறது தான் அந்த மைனஸ் டெம். இதுதான் ரியாக்ஷன் டெம்பரேச்சருக்கும் என்தால்பிக்கும் உள்ள ரிலேஷனு. இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி இது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டு. இந்த மேலே இருக்கல சூப்பர் ஸ்கிரிப்ட்ல இது ஸ்டாண்டர்ட் ஸ்டேட்டு. இது வந்து அவன் கிவன் டெம்பரேச்சர் இந்த இன்ச் டேஷ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது ஒரு கேட் கொஸ்டின். இது A plus B gives C plus D. At the time calculate the value of standard heat of reaction at standard state னு சொல்லியிருக்கான். இது கம்பஷனுக்கு ரிலேட்டடா, இது ஃபார்மேஷனுக்கு ரிலேட்டடா ரெண்டு ப்ராப்ளமே சால்வ் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ஒரு ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். இப்போ ஸ்டாக்கியோமெட்ரிக் கோஎஃபிஷியன்ட்டும் உள்ள வரும். இந்த 4 மாலிகுல் ஆஃப் சல்ஃபரு இது வந்து ரியாக்டன்ட் மைனஸ் ப்ராடக்ட். இது கம்பஷன்றதுனால 4 மாலிகுல் ஆஃப் SO2 plus Fe2O3 இது 1 மாலிகுல் மைனஸ் இங்க O2 வந்து டிஸ்அப்பியரன்ஸ்ல இருக்கும், அதனால ஜீரோன்னு கொடுத்துருப்பாங்க. இங்க ஜீரோன்னு மென்ஷன் பண்ணாம டைரக்டா அந்த வேல்யூஸ் மட்டும் சப்ஸ்டிட் பண்ணி கொண்டு வந்திருக்கு. நெக்ஸ்ட் அந்த என்தால்பி பேலன்ஸ், என்தால்பி அண்ட் T டெம்பரேச்சர். அனந்தராமன் புக்ல பாருங்க, இந்த ப்ராப்ளம்லாம் ஈஸியா புரியும். இதுதான் நான் சொன்னேன், கெமிஸ்ட்ரியும் மேக்ஸும் டிராவல் ஆகும்ட்டு. ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதில் ஸ்டாண்டர்ட் ஹீட் ஆஃப் ஃபார்மேஷன் கால்குலேட் பண்ண சொன்னாங்கன்னா உன்னோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் தான் ரொம்ப முக்கியம். ரெண்டு ஈக்குவேஷனை எடுத்து சால்வ் பண்ணி மூணாவது ஈக்குவேஷனோட இப்போ நான் எப்படி டிராவல் பண்ணியிருக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா 2 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், அடுத்த ப்ராப்ளத்தில் 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்கேன், அடுத்தது 3 ஈக்குவேஷன், அதுக்கப்புறம் 4 ஈக்குவேஷன் கொடுத்துருப்பேன். இந்த 4மே எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத, இது மேக்ஸ் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன். 2 ஈக்குவேஷன் அடிச்சு 3 கிடைச்சிருக்கும், 4 5 அடிச்சு 5 கிடைச்சிருக்கும். அந்த 5 6 சால்வ் பண்ணீங்கன்னா இந்த ஈக்குவேஷன் வரும். இதோட பியூட்டி என்னன்னா மேக்ஸும் கெமிஸ்ட்ரியும் டிராவல் பண்ணி கொண்டு வரும். இது ஒரு அப்ரோச். இன்னொரு அப்ரோச்ல ஃபார்மேஷன் அண்ட் கம்பஷன் கால்குலேட் பண்ற ப்ராப்ளம். இன்னொரு அப்ரோச் என்தால்பி வர்சஸ் டெம்பரேச்சர்ல ஒரு ப்ராப்ளம். இப்படி கொடுத்துருக்குறேன்ப்பா, இதை பாருங்க. இது எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நான் புக்கும் அப்லோட் பண்ணிடுறேன் இன்னைக்கு, ஏன்னா இன்னைக்கு ஃபைனல் கிளாஸ் இல்லையா. இது ரெண்டுமே. அப்புறம் ரீசைக்கிள் பைபாஸ்க்கான ப்ராப்ளம், அன்ஸ்டடி ஸ்டேட் ப்ராப்ளம் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறேன். அதையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன் ஈவினிங்கு. பார்த்து படிச்சுக்குங்க. ஏதாவது டவுட்னா நாளைக்கு அடுத்த கிளாஸ் வரும்போது எனக்கு டிஸ்கஸ் பண்ணுங்க. நான் சொன்னேன் இல்லைங்களா, ரீசைக்கிள் பைபாஸ்னா a portion of the product will be re-entered into the initial content. இது வந்து பைபாஸ்னா ஒரு இதை ஸ்கிப் பண்றது. பர்ஜிங்னா ரீசைக்கிள் ஆகும்போது பிளண்டிங், அதாவது பிளண்டிங் ஆஃப் இங்க கொடுத்துருப்பேன் ரன்னிங் வேர்ட்ஸ்ல. பர்ஜ்னா ப்ளீடிங் ஆஃப் ஆர் எமர்ஜ் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு புக்ல படிச்சேன், எமர்ஜிங் அவுட் அப்படின்னு போட்டிருந்தாங்க. இதுதான் ஃப்ளோ டயக்ராமு, அதுக்கான ரீசைக்கிள்கான ப்ராப்ளமு. இதுல என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்னா, பார்க்க தான் காம்ப்ளிகேஷனா இருக்கும், ஒன்னும் தனித்தனியா எடுத்து பேலன்ஸ் எழுதணும். இதுல எத்தனை பவுண்டரி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க, எத்தனை மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதணும்னு பாருங்க. ஃப்ரீசருக்கு ஒன்று, ஃபில்டருக்கு ஒன்று, மெல்டருக்கு ஒன்று,
கம்ப்ரஸருக்கு ஒன்று. கடைசியாக தான் ஓவரால் மெட்டீரியல் பேலன்ஸ் எழுதணும். 1000 kg is equal to W plus D. அப்படி தான் இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈஸி. ரீசைக்கிள் பைபாஸ் பர்ஜிங் பேஸ் பண்ணி டெஃபினட்டா யூ கேன் எக்ஸ்பெக்ட் கொஸ்டின் இன் த கேட். நான் என்னென்ன இருக்குன்றத கிளிம்ஸ் மட்டும் தான் காமிச்சிருக்கேன். இனி உன்னோட பார்ட் நீ பார்த்துட்டு படிச்சுட்டு இன்னொரு கிளாஸ் நான் இன்டராக்ட் பண்ணும்போது ஹீட் அண்ட் வாஸ்ட் ஆன்சர் எடுப்பேன். அந்த டைம்ல இது நான் டவுட் இருந்தாலும் என்ன ரைஸ் பண்ணுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். புரிஞ்சுதாப்பா? These are all the PPT I had shared with you people. You can kindly discuss with me in the next class. ஏன்னா கண்டென்ட்டை வச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இதில் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கொஸ்டின் போஸ்ட் பண்ணுங்க. ஐம் ரெடி டு ஆன்சர். இந்த வேல்யூ எப்படி வந்துச்சு, இந்த ஈக்குவேஷனில் இந்த நம்பர் எப்படி வந்துச்சுன்னு கேளுங்க, நான் சொல்கிறேன். கிளாஸில் இருக்கேன் சார். புரிஞ்சுதாப்பா? சாரி, ஐ ஹேட் எக்ஸ்டெண்டட் மை டைம். நீங்கள் லேட்டாக வந்ததுனால 5 நிமிஷம் போச்சு. Shall I close my class? Any doubt? Kindly refer my PPT and kindly refer the book I am going to upload, in which I am going to upload. புக் அப்லோட் பண்ணும்போது என் டிரைவ்ல போட்டு அப்லோட் பண்ணிடுறேன். ஏன்னா மெயில் அட்டாச் ஆகாது. புரிஞ்சுதுங்களா? 13 பேர் தான் இருக்கிறீங்க. மற்றவங்களாம் எங்க ஆரம்பிக்கும்போது 18 இருந்தீங்கப்பா. இல்லை எப்படி வேணும்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க. அந்த தகுந்த மாதிரி நான் அடுத்த கிளாஸ்ல வரும்போது அந்த மாதிரி கண்டென்ட்டை டெலிவரி பண்றேன். ஏன்னா இந்த ஃப்ளோ உங்களுக்கு செட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. வேற எந்த மாதிரி ஃப்ளோ வேணும்னு சொல்லுங்க, நான் அந்த மாதிரி டியூன் பண்றேன். என்கிட்ட கண்டென்ட் இருக்கு, நாலேஜ் இருக்கு. உன்னுடைய சிலபஸ்க்கு தகுந்த மாதிரி என்னால் கேட்டர் பண்ண முடியும். நீ எப்படி என்னை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறன்றது தான் முக்கியம். எனி ஃபீட்பேக்? Roll number 53, 27, 15, Yes, sir. 19. Yes, sir. டவுட் இருக்காப்பா? No, sir. No, sir. No, sir. டேய், இது டவுட் வர்ற சப்ஜெக்ட்ரா. நீங்க நான் வாசிச்ச கதை ரெஃபர் வாசிக்கிற மாதிரி பண்ணிட்டு வாசிச்சு சொல்றேன் போயிட்டு இருக்கேன். சார். ரெஃபர் பண்ணிட்டு சொல்றேன். ஆமா, நீங்க படிச்சுட்டு சிலபஸ் வச்சுட்டு நான் ஒரு புக் அப்லோட் பண்றேன். அந்த புக்ல போய் பாருங்க, ப்ரிப்பேர் பண்ணுங்க. இது வந்து கேட் எக்ஸாம் என் செமஸ்டருக்கோ பாஸ் பண்றதுக்கோ நான் படிக்கிறதுக்காக ட்ரெயின் பண்ணல. இது நான் வந்து அவுட்லைன் மட்டும்தான் பிபிடியில் இருக்கும், என் கிளாஸ்ல இருக்கும். நீ இதுக்கப்புறம் எஃபர்ட் 99% படிச்சிங்கன்னா தான் நான் மீதி இருக்கிற பர்சன்டேஜை நான் டவுட் கிளியரிஃபை பண்ணும்போது தான் உனக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். புரிஞ்சுதா? ப்ரிப்பரேஷன் வந்து ஓவர் நைட்ல பண்ண முடியாது கேட்டுக்கு. இது எக்ஸலண்டா நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு ஒரு கொஸ்டின் காமிக்கிட்டுமா? டைம் போயிருச்சா? ஒரு கொஸ்டின் மட்டும் காமிக்கிறேன் பாருங்க. நான் அன்னைக்கே ஒரு ஓபன் பண்ணேன். நான் நிறைய சால்வ்டு டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கிறேன். நான் சொன்னேன் இல்லைங்களா, 1919லேருந்து 2014 வரைக்குமே நான் கேட் கொஸ்டின்ஸ் அப்டேட் பண்ணி வச்சிருக்கிறேன். இன்னும் 2020 கூட என்கிட்ட இருக்கு. ப்ராசஸ் கால்குலேஷன் இது பாருங்க, இது எல்லாமே கேட் கொஸ்டின்ஸ் தான். இப்போ நான் நடத்தின ப்ராப்ளத்துலேருந்து நான் நடத்தினேன் இல்லையா, அதுலேருந்து உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன் பாருங்க. 5, 6, 8. நான் சொன்னேன் இல்லைங்களா, கேட் கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு பிபிடியில் போட்டிருக்கிறேன்ட்டு. இதுல இருந்தா நான் ப்ரிப்பேர் பண்ணேன். இந்த ஃபர்ஸ்ட் 1919ல இருந்துச்சு பாருங்க, எனர்ஜி பேலன்ஸ். இந்த கொஸ்டின் தான் அது. ஃபார்மேஷன் கண்டுபிடிங்க, 2 என்தால்பி கொடுத்துருக்கிறேன், கம்பஷன் ரியாக்ஷன் சொல்லியிருக்கான். புரிஞ்சுதுங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க, பர்சன்டேஜ் எக்ஸஸ் ஏர் யூஸ்டு. இதோட காம்போசிஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க. ரீசைக்கிள் ப்ராப்ளம் இது 90ஸ்ல 91ல பாருங்க அடுத்த கொஸ்டின்.
இது வந்து ட்ரையர் கொடுத்துருக்காங்க பாருங்க. 75% வாட்டர் இருக்கு, மீதி இருக்கிறதெல்லாம் பல்ப்பு. உள்ள போகும்போது 100 kg இருக்கு, வெளியில வரும்போது 30% வாட்டர் இருக்குன்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிறது 70% பல்ப்பு. அப்போ வெயிட் ஆஃப் த ஒரிஜினல் பல்ப் கேட்குறாங்க. மெட்டீரியல் பேலன்ஸ் இது. புரிஞ்சுதுங்களா? ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான் இது. அப்படியே ஃபர்ஸ்ட் கேட் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மல்டிபிள் சாய்ஸ்லாம் கொடுக்கல, டைரக்டாவே உட்காந்து அனலைஸ் ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் வந்தது 2018க்கு அப்புறம் நம்ம ப்ராசஸ் கால்குலேஷன் எல்லாமே இந்த மாதிரி தான் இருக்கு. மல்டிபிள் சாய்ஸ்லாம் இதுலையும் கேட்டிருக்கிறாங்க 2019ல. எப்படி நம்ம எக்ஸ்ட்ராக்ஷன் சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த ப்ராப்ளம் இது. இது என்னோட சால்வ்டு சொல்யூஷன் காமிச்சிருக்கேன். 100 kg உள்ள போகும்போது 50% வெயிட் சி இருக்கு, 80% ஆஃப் த சால்வெண்ட் இருக்கு. இதோட சொல்யூஷனும் உங்களுக்கு காமிக்கிறேன். 18ல 19 இதான் அந்த சொல்யூஷன் பார்ட். இங்க பாருங்க, 100 kg உள்ள போகும்போது என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க? 50% 50 மோல் ஃபிராக்ஷன் தான், 15% ஆஃப் த மோல் ஃபிராக்ஷன் உள்ள இருக்கு. உள்ள போகும்போது வெளியில வரும்போது எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ், ராஃபினேட் ஃபேஸ், சால்வெண்ட்ல இவ்வளவு கன்சென்ட்ரேஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சால்வெண்ட்ல எவ்வளவு இருக்கு? 0.5 வெயிட். இது வரைக்கும் நான் பியூர் சால்வெண்ட் தான் சொல்லியிருக்கேன். ஆனா இந்த கேட் கொஸ்டின்ல பாருங்க 0.5 வெயிட் பர்சன்டேஜ் ஆஃப் சி, ஏன்னா ரீசைக்கிள் பண்ணியிருக்கேன்னு சொல்றாங்க. அதனாலதான் அந்த மிக்சர்ல இவ்வளவு கான்சென்ட்ரேஷன் இருக்குன்னு சொல்றோம். இன்புட்ல 100 plus 80 will gives E plus R. இதை சிம்பிளிஃபை பண்ணி வச்சிருக்கோம். காம்பனன்ட் பேலன்ஸ் எழுதுறேன். இதே எல்லா மோல் ஃபிராக்ஷனும் மல்டிப்ளை பண்ணிடுறேன். இப்போ காம்பனன்ட் பேலன்ஸ் போது எங்கெங்கெல்லாம் இருக்கும்? இன்புட்ல காம்பனன்ட் 0.5 உள்ள போகும்போது இவனே கொடுத்துட்டான் கொஸ்டின்ல 0.5 டிவைடட் பை 100ன்றதுனால 0.005 which is equal to மேல வரும்போது எக்ஸ்ட்ராக்ட் ஃபேஸ்ல எவ்வளவு சொல்யூட் இருக்குன்னா 0.4, பாட்டம்ல 0.2. இதை சால்வ் பண்றோம். இதுல என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறேன்னா ரெண்டு ஈக்குவேஷனும் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷனா கிடைச்சிச்சு. E plus R is equal to constant, E plus R is equal to constant. அதனால இந்த ரெண்டு ஈக்குவேஷன் எடுத்து சால்வ் பண்ணும்போது தான் ஒரு அன்னோன் கிடைக்கும் R. அதை வந்து ஈல சப்ஸ்டிட் இந்த 180ல மைனஸ் பண்ணதுன்னா 72 கிடைக்கும். தெரியுதா? கொஸ்டினை பார்த்தனா கேட்ல இவ்வளவுதான். இது கேட்டிருக்கான் எப்படி? மல்டிபிள் சாய்ஸா. புரியுதாப்பா? இந்த மாதிரி தான் நீங்க ட்ரெயின் அப் ஆகணும். இது கிளியர் பண்ணீங்கன்னா, இப்போ ஏன் இது வந்து ஹெச்ஓடி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறாங்கன்னா, கண்டிப்பா இனிமே நீங்க அப்ளை பண்ற கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே டிஃபால்ட்டா கேட் ஸ்கோர் கேட்கறாங்க. Is it clear? Shall we wind up the class? Yes, sir. Shall I close my class? If anybody having doubt, I will be here for another 1 minute. Otherwise, we can leave the class. ஆன் பண்ணி வச்சுட்டு உட்காந்து இருக்காதீங்க. நீங்க ஏதோ சொல்ல வரீங்கன்ட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. புரிஞ்சுதுங்களா? இருக்கிறவங்க கிளாஸ் ஏதாவது டவுட் இருக்குன்னா என்கிட்ட வெயிட் பண்ணுங்க, நான் அப்டேட் பண்றேன். இல்லைன்னா நீங்க கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்க. தேங்க்யூ. Roll number 15. Roll number 9. Roll number 15. Any doubt?